திருமதி பொன்னம்மாள் அவர்களின் பேத்தியும், திரு கருணாகரன் திருமதி லக்ஷ்மி அவர்களின் புதல்வி குமாரி ஸ்வேதாவுக்கும் கூடிய விரைவில் மேற்கண்ட இருவரின் திருமணம் சுபமுகூர்த்த நன்னாளில் நடைபெறும். சுபம் சுபம் சுபம். ஸ்வேதா, கல்யாணம் நெருங்கும் போது இன்னும் நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அவங்க கிட்டே சொல்லிடு, வெண்ணிலாவுக்கு இந்த சொத்துல கூட பங்கு இருக்கு. அதனால வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஆனா இதுக்கு வெண்ணிலா சம்மதிக்கணுமே. அதெல்லாம் நான் சொன்னா வெண்ணிலா கேப்பா. என்ன வெண்ணிலா? வெண்ணிலா, இங்க பாரு. ஐம் வெரி சாரி. ஐம் so sorry. இல்ல பரவாயில்லக்கா, விடுங்க. ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒருவேளை நான் பேசினது ரொம்ப ஹார்ஷா இருந்தா ஐம் சாரி. சந்தோஷமா இருங்க, ஜாலியாகவும் இருங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா யார் மனசையும் புண்படுத்தி அதுல சந்தோஷப்படாதீங்க. ஓகே? வெண்ணிலா, போய் முகத்தை கழுவு போ. உனக்கு இருக்குடி. என்ன ஸ்வேதா கையில கிண்ணம்? நம்ம வெண்ணிலாக்காக நானே ஏன் கையால ரெடி பண்ண புது ரெசிபி, இளநீர் பாயசம். என்ன காலையில முத்தரசன் சத்தம் போட்டதும் பயந்து போய் வெண்ணிலாவை விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்ட? நானா? நெவர். இதுல விஷம் கலந்திருக்கு. என்ன ஸ்வேதா இது? நாம தான் எத்தனையோ விதத்துல ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே நடக்கலையே. அதுவும் இல்லாம ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துல எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? அதுவும் வீட்ல வச்சு ஏதாவது பண்ணி அது முத்தரசனுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஸ்வேதா. இங்க பாருங்க, ஆகாம நான் பாத்துக்கிறேன். நம்பூத்ரி வாயால சொன்னதை டெஸ்ட் பண்ணி பார்க்காம எப்படி நம்புறது? நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருந்து மறுபடியும் அந்த சக்தி உள்ள இருந்தா நமக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் இந்த விஷ பாயசம். காலையில மாமா அவளுக்கு சாதகமா பேசினதுல இருந்தே எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிடுச்சு. அதை கிளியர் பண்ணதா இந்த விஷ பாயச டெஸ்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற கூத்த வேடிக்கை மட்டும் பாருங்க. அவ சாப்பிட்ட உடனே நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. அக்கா வாமா, வா. இங்க வா வெண்ணிலா, வா. என்னக்கா? இந்தா, இங்க பாரு. உனக்காக என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம். தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்க. நானே உனக்காக என் கையால பண்ண இளநீர் பாயசம். இந்தா சாப்பிடு.
நீ தானே சாப்பாடு ஸ்பெஷலிஸ்ட். நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தர போறேன். இந்தா சாப்பிடு. என்ன கண்டுபிடிச்சிட்டாளா? என்ன வெண்ணிலா யோசிக்கிற? சாப்பிடு. வெண்ணிலா, ஐம் சாரி. எதுக்குக்கா சாரி திடீர்னு? இல்ல, மறுபடியும் உன் கூட தனியா பேச சந்தர்ப்பமே வரல. நீ கூட என்ன தப்பா தான் நினைச்சிருப்ப. மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன்னு தான். இல்ல, முத்தரசு மாமா மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? அதனாலதான் மாமா தன்னோட சம்மதத்தை வெளிப்படுத்தினப்போ என்னால மறுக்க முடியல. நானே என் உள் மனசுல இருந்த ஆசைய அப்பதான் உணர்ந்தேன். ஆனா உன்னை மாமா பக்கத்துல மனமேடையில உட்கார வச்சு பார்க்கணும்னு தான் நான் மனசார விரும்பினேன். என்ன பண்றது, நாம நினைக்கிறது எல்லாமே நடக்குதா என்ன? என்ன வெண்ணிலா சிரிக்கிற? இல்ல ஸ்வேதாக்கா, நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. ஆனா ஊரு வேற மாதிரி நினைக்குது. என்ன சொல்றாங்க? நீங்க மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கே வந்தீங்களா? வழியில 4 பேர் சண்டை போட்டது கூட உங்க செட்டப் தானா? நீங்க மாமாவை சிரிச்சு சிரிச்சு தொட்டு பேசி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி மாய்க்கிட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்களே பண்ண மாதிரி மாமா முன்னாடி பண்ணி மாமா கிட்ட பேர் வாங்கிட்டீங்களா? உங்க குறியே மாமாவோட சொத்து மேலதானா? சொத்து எழுதி வாங்கினதுக்கு அப்புறமா மாமாவை என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன வெண்ணிலா? எனக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுக்கா. எல்லாரையும் யோசிக்காம நம்பிட்டு இருந்தேன். இப்ப என்னதான் யோசிச்சாலும் யாரையுமே நம்ப முடியல. நான் அன்னைக்கு உங்ககிட்ட மட்டும்தான் நாளைக்கு தீச்சட்டி எடுக்க போறேன்னு சொன்னேன். மறுநாள் பார்த்தா கோவில்ல நீங்க தீச்சட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. நான் அன்னைக்கு நைட்டு மாமா உயிருக்கு ஆபத்துன்னு போன் பண்ணப்போ மாமாவோட சத்தமே கேட்கல. ஆனா மாமா காரை எடுத்துட்டு வந்தப்போ மாமா தான் ஒரு மாதிரி இருந்தாரு. நீங்க தெளிவா தான் இருந்தீங்க. ஆனா நான் கத்தியும் நீங்க காரை நிறுத்தல. அதுக்காக நான் உங்களை தப்பு சொல்ல வரல. நிஜமாவே உங்க சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம். ஆனா ஊருக்கு அது தப்பா தெரியுதே. இப்ப கூட இந்த பாயசத்தை தரீங்க, அத நான் நம்பிதான் சாப்பிட போறேன். இதுல விஷம் கலந்திருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டா அத சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அப்படி உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா விஷம் கூட அமிர்தமா மாறிடும். ஆனா தப்பான எண்ணத்தோட அமிர்தத்தையே கொடுத்தாலும் அது விஷமா மாறிடும்னு பாட்டி கதை சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் சொல்றதுக்காக நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு நினைச்சுக்காதீங்க. என் மனசுல என்னைக்கும் நீங்க என் ஸ்வேதாக்கா தான். வந்து தடுக்க எப்படி வரன்னு பாக்குறேன். வெளியில வாங்க கூட வா. வா. எதுக்கும் சேத்தாக்கா இங்க கூட்டிட்டு வர? சும்மா காத்தோட்டமா இருக்கட்டும் தான். நீ சாப்பிடு. பண்ண பாயசத்துல பள்ளி விழுந்துருச்சு. யாருக்கு குடுக்குறாங்க? என்ன சொல்றீங்க? வெளியில சாப்பிடுறியோ? பாத்தீங்களா? நம்ம தண்ணி எடுத்து தரேன். வெளியில துப்பு, நல்ல துப்பு. தண்ணி எடுத்துட்டு வாங்க. வெண்ணிலா துப்பிட்டியா? தண்ணி கொடுங்க. வெண்ணிலா வா. வெண்ணிலா 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 துப்பிட்டியா? சாரி இந்த தண்ணி குடி. சாரி வெண்ணிலா. சாரி வெண்ணிலா. சரி நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சாரி, ஐம் ரியலி சாரி. சரி நீ உள்ள போ வெண்ணிலா. போ. சாரி, ரெஸ்ட் உள்ள போ வெண்ணிலா. போய் ரெஸ்ட் எடு. கண்டிப்பா அந்த நம்பூதிரி பெரிய ஆளுதான். அவர் சொன்ன மாதிரியே அந்த சக்தி இந்த வீட்ல இல்ல. இருந்திருந்தா கண்டிப்பா வெண்ணிலாவ அந்த பாயசத்தை சாப்பிட விட்டுருக்காரு. அதே நேரம் எனக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த மந்திரக்கட்டோட பாதுகாப்புல எனக்கு என்னென்ன தேவையோ அதை நான் நடத்திக்கணும். என்னடி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்ன நடந்துச்சு? நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நடக்க வேண்டியது நடந்துச்சுன்னு தான் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, நான் வந்த நாள்ல இருந்து இந்த வெண்ணிலாவை எதுவும் செய்ய முடியாம நான் பட்ட பாடு அத்தனையுமே அந்த சக்தி தான் தடுத்து. ஆனா இப்போ அதால எதுவுமே பண்ண முடியல. I'm seriously very happy. Yes. ஏய், ஸ்வேதா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா அவளையும் முத்தரசையும் நம்ம இன்னும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் வாங்க நான் சொல்றேன்.
வாடி. என்னாச்சு இப்போ? வான்னு சொல்றேன்ல. சொல்றோம் வா. ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டியா? ஓ வாட்? அட என்னடி பண்ண போறீங்க? வெயிட் பண்ணுமா. சார சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. எங்க கீழே கூட்டிட்டு போறீங்க? சொல்றோம் வாங்க சார் சொல்றோம். மாப்ள ரெடி. பொண்ணு ரெடியா? என்ன நடக்குது? என்ன? ஹே ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமேனே நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாகாலி அமாங்கோ ஆமாங்கோ 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 லிசன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி ஜாலியா இருந்தோமோ ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இந்த வீடு ஜாலியா தான் இருக்கணும். அதுக்கு நம்ம தினமும் ஒரு போட்டி நடத்துறோம். அப்போ தினம் போட்டி நடக்கும்போது இதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டே பண்ணிக்கலாமா? ஏய் போதும் கார்த்திக், ரொம்ப ஆடாத. உனக்கு பொறுக்காத. ஏன் ஜிலேபி சாப்பாடு போட்டி வைக்க மாட்டாங்களா? அது மட்டும் வச்சா நான் தான் ஃபர்ஸ்ட். பேசாம இருக்க மாட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன போட்டி? இதுக்கு பேரு ஜோடி பொருத்தம். இன்னைக்கு நம்ம போட்டியில ஃபங்க்ஷனோட ஹீரோ ஹீரோயின் கலந்துக்க போறாங்க. ஸ்வேதா மிஸ்டர் முத்தரசன் ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படி ஸ்வேதாக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத மிஸ்டர் முத்தரசன் கரெக்டா சொல்லணும். மிஸ்டர் முத்தரசனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத ஸ்வேதா சொல்லணும். எப்படி? சூப்பர். கேம் கேக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. நாம வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாட்? எங்க வாட்டு, இனிமேல் எல்லாமே ஜிஎஸ்டி தான். புரியல, இனிமேல் கஷ்டம் தான். முதல்ல இந்த கேம் விளையாட போறது நம்ம ஹீரோயின் ஸ்வேதா. 10 கேள்விகளுக்கு இப்ப நீங்க பதில் சொல்லணும். ஏய் என்ன புதுசா வாங்க போங்கன்னு? இது மேடல்ல, அதான். இப்ப முதல் கேள்வி, முத்தரசனுக்கு எந்த கலர் பிடிக்கும்? ஆ, ஆ, அது அது மாமாவுக்கு மங்களகரமான மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். எல்லோ எல்லோ. ஓகே, இப்ப என்னோட டர்ன். மிஸ்டர் முத்தரசுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஆ இத நான் சொல்றேன். தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, இதான் பிடிக்கும். சரி, இப்போ மிஸ்டர் முத்தரசனோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 2/11. சூப்பர். தமிழ் மாதத்துல என்ன தேதி சொல்லுங்க? அது அது அது- முத்துமாமா பிறந்தது ஆனி மாசம் 2ஆம் தேதி. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை காலையில 9 மணி, கஸ்தூரிபாய் ஆஸ்பத்திரி. பிறந்தப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததா.
வெண்ணிலா வெண்ணிலா தான் சும்மா முகத்துல அரைகிற மாதிரி டான் டான்னு பதில் சொல்றான். இன்னைக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் என் வாட்ச் நல்லா தானே ஓடுது. ஓகே, இப்ப மிஸ்டர் முத்தரசுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? சிக்கன் மட்டன் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். இல்ல ஸ்வேதாக்கா, இதுவும் தப்பு. முத்துமாமாக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். வஞ்சரம், வவ்வா, சீலா, ஐரை, ஐலை, சொரா, பால் சொரா, கெளுத்தி, கெண்டை, மத்தி, கொடுவான்னு தினமும் ஒண்ணு சமைச்சாலும் சலிக்காம சாப்பிடுவாரு. நெய்மீன் கருவாடும் மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சா இன்னும் பிரியமா சாப்பிடுவாரு. கை மனம் தண்ணியா இருக்கு போ. ஆமா வெண்ணிலா, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு உன் கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கோன்னு தெரியல. நீயே கல்யாணம் பண்ணிக்க. தினமும் எனக்கு இந்த மாதிரி ருசியான சோறு கிடைக்கும்ல. இந்த கழுதிய தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. நீ சொன்ன ஆன்சரை விட நீ சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. கேட்ட எங்களுக்கே நாக்கு ஊறிடுச்சு. சரி, இப்போ அடுத்த கேள்வி. மிஸ்டர் முத்தரசுக்கு இந்த உலகத்திலேயே என்ன ரொம்ப பிடிக்கும்? இதுல என்ன சந்தேகம்? முதல்ல அவரோட சித்தி தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா என்ன ரொம்ப பிடிக்கும். இதுவும் கண்டிப்பா தப்புதான். மாமா, தப்பு தானே?